எந்த புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்? எண்ணாகமம். இன்றைக்கு உபாகமம் படிக்க போகிறோம். ஆனால் எண்ணாகமத்தில் நம்ம பிலேயாம் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு உள்ள பகுதியை அப்படியே நான் விட்டுட்டு போக விரும்பலை. ஏன்னா அதுவும் முக்கியம்தான். ஆனால் இந்த ஒரு வாரத்தை அதுக்காண்டி நான் வேஸ்ட் பண்ணணும், அதுக்காக செலவழிக்க விரும்பலை. வேஸ்ட் இல்லை, செலவழிக்க விரும்பலை. ஏன்னா நம்ம கடந்து செல்ல வேண்டிய பாதை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில் உபாகமமாக இருந்தாலும் வேதாகமத்தை எத்தனை பகுதிகளாக பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? 10 பகுதிகளாக. ஆதிகாலம் இந்த இதிலிருந்து தானே படிக்கிறோம் இல்லையா? கோத்திர பிதாக்களின் காலம், எகிப்திய அடிமைத்தனம் 4வது. நாம் எங்கே இருக்கோம்? வண்ணாந்திருக்கோம். தேசங்களை சுதந்திரித்த காலம், அடுத்தது நியாயாதிபதிகள் காலம், ஐக்கிய ராஜ்ய காலம், பிளவுபட்ட காலம், சிறையிருப்பின் காலம், திரும்பி வந்த காலம். எண்ணாகமத்தில் மீதமுள்ள பகுதிகளை கொஞ்சம் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்தாச்சு. 25ஆம் அதிகாரம் வாசித்து விட்டோம். 25ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்னா, பிலேயாம் ஒரு ஆலோசனை கொடுத்தான். என்ன ஆலோசனை கொடுத்தான்? இஸ்ரவேல் ஜனங்களோடு மோவாபிய ஸ்திரீகளை கலந்து விடும்படியாக, அப்படியாக விபச்சாரம் வந்ததுனால தேவன் அவர்கள் சாபத்திற்குள்ளானார்கள். இது முடிஞ்ச பிறகு அடுத்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையிலே இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய தொடக்கம். 2ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 26வது அதிகாரத்தில் திருப்பி ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க? ஞாபகம் இருக்கா? ஏன்னா புதிய சந்ததி வந்தாங்க பார்த்தீங்களா? புதிய சந்ததி வரும்பொழுதே ஒரு கணக்கெடுப்பு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 26ஆம் அதிகாரத்தில் திருப்பி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. 2ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எதுக்காக வந்து? எதுக்கு தெரியலையா? பழைய சந்ததி எல்லாம் பொய்யாச்சு. பழைய சந்ததியில் எங்க போயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. சிஸ்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, நான் பரலோகம் போயிட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றவங்கலாம் கொஞ்சம் கையை வைத்துங்க போகும். இப்போ இவ்வளவு பயமா? ஐயா, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்துங்க. இவ்வளவுதான். மீதியெல்லாம் சந்தேகமா இருக்கீங்க. என்ன சொல்றது கரெக்ட்? ஏன் இறந்து போனாங்க? வார வழியில அவங்களுடைய கீழ்ப்படியாமை. இப்ப இருக்கிறது. இப்ப இந்த கான்செப்ட் நீங்க புரியலன்னா, நீங்க இதுவரை நான் எடுத்தது வேஸ்ட்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். வார வழியில அவங்க பயங்கர முரட்டாட்டம். ஆண்டவர் என்ன ஒழுங்கா தான் அழைத்து கொண்டு வந்தார். எதை செய்யக்கூடாதுன்னு செய்தாங்களோ சொன்னாரோ அதை செய்தாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். இப்படி இருங்க, அப்படி இருங்க, பலியை செலுத்துங்க, பண்டிகைகளை செலுத்துங்க, அந்நிய புத்தர்களோடு கலந்து கொள்ளக்கூடாது. ஆனா எழுப்பி நடந்து போகும்போது என்ன செய்வாங்க? கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால அநேகரை அக்கினி பட்சித்தது. வேற என்ன பட்சித்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஒன்றுச்சுதான், ஒன்று கடிச்சு செத்தாங்களா இல்லையா? செத்தாங்க. வேற பூமி 2ஆக பிளந்து ஜனங்கள் மடிந்து போனார்கள். ஆக 2 பேர் தவிர மீதி எல்லாம் போயிட்டாங்க. யாரெல்லாம்? காலேபு. மீதி எல்லாம் ஆல் பெரிஷ்ட். அதனால இப்போ ஆண்டவர்
புதிய கணக்கெடுக்கும்படியாக செய்கிற. ஏன் தெரியுமா? யுத்தத்துக்கு செல்லக்கூடிய ஆண்கள் எவ்வளவு? 40 வருஷத்துக்கு முன்னால அவங்க எடுக்கும் பொழுது 6,3550 பேர். இப்ப 40 வருஷத்துக்கு பிறகு கணக்கெடுக்கும் போது கணக்கெடுப்பு கூடி இருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? 40 வருஷத்துல ஜனத்தை கூடுவாங்களா குறைவாங்களா? கூடி இருக்கும். அப்படிதானே? ஒரு பெரிய ஊரே உண்டாயிரும், ஒரு தேசமே உருவாயிரும் 40 வருஷத்துல. இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து போனாங்க, அங்க போய் 40 வருஷம் தான் கம்ப்ளீட்டா பாப்புலேட்டட். ஆனால் 40 வருஷத்துக்கு பிறகு கணக்கெடுத்த பொழுது 6,1730 பேர், அதாவது 1,820 பேர் குறைவா தான் இருந்தாங்க. ஏன்? என்ன காரணம்? ஜனம் பெருகவில்லை, ஆசீர்வதிக்கப்படலை. அங்க வனாந்தரத்தில் அலைஞ்சு 40 வருஷம் அலைஞ்சு அந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை, கீழ்ப்படியாமைனா. புரியுதா? மீதி எல்லாம் மடிந்து போனதுனால பாப்புலேஷனும் கூடல. மடிந்து போகாம இருந்திருந்தாலோ எவ்வளவு வந்திருக்கும்? எப்படி ஒரு 13 லட்சத்துக்கு மேல இருந்திருப்பாங்க. அடுத்தது செலோபேயாத்தின் மக்கள், அதெல்லாம் விட்டுறலாம். மோசேக்கு பிறகு யோசுவாவை தேர்ந்தெடுத்தல், காணிக்கைகள் மற்றும் பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த காணிக்கைகள் தான் தினசரி காணிக்கை, ஓய்வு நாள் காணிக்கை, மாதாந்திர பிரசாதங்கள், பஸ்கா பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை. இதெல்லாம் எங்க பார்த்துருக்கோம்? படிச்சோமா? பண்டிகைகள்லாம் எத்தனை பண்டிகைகளை படித்தோம்? 7 பண்டிகைகள். அவைகளெல்லாம் திருப்பியும் அங்க 28ஆம் அதிகாரத்துல ரிப்பீட் பண்ணப்படுகிறது. அதனால திருப்பி அதை எடுக்க விரும்பல. அடுத்தது 30ஆம் அதிகாரத்துல பொருத்தனைகள். இதெல்லாம் நீங்க போய் ஒரு தடவை அப்படி இந்த பைபிளை ரொம்ப வார்த்தைக்கு வார்த்தை புரியணும்னு வாசிக்கக்கூடாது. பைபிள் வாசிப்பு 2 வகையான வாசிப்பு உண்டு. ஒண்ணு என்ன தெரியுமா? டெய்லி அப்படியே ஃபாஸ்டா போய்கிட்டே இருக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு. இன்னொன்று மெடிடேஷன் பண்ணி வாசிக்கிறது வேற. அது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வாசிக்கணும். 2 வசனம் 3 வசனம் அல்ல ஒரு அதிகாரம் அப்படி வாசிக்கிறது. நிறைய பேர் ஒரு வாசிப்பு தான். அதுவும் இங்கே அப்படியே பைபிளை அப்படியே டக்குனு நடுவில் திறந்து எதையாவது வாசித்து ஆமேன்னு போட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. மெடிடேஷன் வாசிப்பு எப்படின்னா, நீங்கள் வாசிக்கிட்டே ஒரு அதிகாரம் மாத்திரம் எடுத்து வாசிக்க வரும் பொழுது ஒரு வசனம் உங்களுடைய கண்களில் படும். அப்போ அந்த வசனம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா நினைச்சு அதை தியானிச்சு அதன் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அப்பதான் நமக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சிக்கு எதுவாக இருக்கும். இது ஒன்று. 2வது வாசிப்பு, இப்போ என்னாலும் உபாகமம் வாசிக்கிறீங்கன்னா 26ஆம் அதிகாரத்துலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். ஃபாஸ்டா வாசிப்படணும். அப்படி வாசிங்கன்னா ஓரளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். புரியுதா? இப்போ உதாரணத்திற்கு எண்ணாகமும் வாசிக்கிறீங்கன்னு வைங்க. எண்ணாகமும் நீங்கள் அல்லது உபாகமே எடுத்துக்கிடுவோம். 24 அதிகாரம் இருக்குது. அல்லது எண்ணாகமும் எடுத்துக்காங்க. உபாகம் 34 அதிகாரம், எண்ணாகமும் எடுத்துக்காங்க. எண்ணாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் தேதியில் வாசிக்கிறீங்கன்னு வைங்க. அடுத்தது கடைசி அதிகாரம் எப்போ வாசிப்பீங்க? 36 அதிகாரம் எடுத்துக்காங்க. எவ்வளோ நாளைக்கு கடைசி அதிகாரம்? 36 நாளைக்கு பிறகு. 36 நாளைக்கு பிறகு கடைசி அதிகாரம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்குமா? இருக்காதா? இருக்கவே இருக்காது. அதனால தான் என்ன சொல்ல வரேன், ஒரு புக்கை எடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு பக்கம் வாசித்து முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது என்ன பேர்ட்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை பறக்கும் பொழுது பூமி எப்படி தெரியுது? ஃப்ளைட்லேருந்து பார்த்துருக்கா? ஃப்ளைட்டில் அல்லது பறவை பறக்கும்போது பூமி எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி நமக்கு உபாகமும் எண்ணாகமும் புத்தகம் தெரிய வேண்டும். அப்படி படித்தாதான் நீங்கள்
இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலெல்லாம் கொடுக்க முடிஞ்சிருக்கும். நம்ம ஏதோ வந்த நேரத்தில் கேட்டு போகிறோம், அதுக்கு பிறகு அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. நமக்கு வீட்டில் போனதும் பிஸி, வேறு எண்ணமே கிடையாது, வேறு வேலைகளில் போயிடுவோம். ஆனால் இதுக்கும் கொஞ்சம் நேரம் செலவழித்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, திருப்பி ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகளை பங்கிடுதல், யோர்தானுக்கு அப்புறம் பழங்குடியினர் இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் உள்ளவர்கள். அடுத்தது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்வதற்கான கட்டளைகள், கானானுடைய எல்லைகள், லேவியருக்கான நகரங்கள். லேவியருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இடம் பிரித்து கொடுப்பாங்க, லேவியருக்கு எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் ஒவ்வொரு பட்டணம் இருக்கும். ஏன் லேவியர்கள் யாரு? கரெக்டு தான், ஆசாரியர்கள். அவங்களுக்கு இப்போ யூதா எப்பிராயிம் இவங்களெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு இடம் பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் லேவியர்களுக்கு அப்படி பிரித்து கொடுக்க மாட்டாங்க. யூதேயாவுக்குள்ள ஒரு நகரம் இருக்கும், அப்புறம் எப்பிராயிமுக்குள்ள இன்னொரு நகரம் இருக்கும், இசக்காருக்குள்ள ஒரு இது இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்திற்குள்ளாகவும் லேவியர்களுக்கு பட்டணம் இருக்கும். ஏன்? அப்பதான் அந்த ஜனங்களுக்கு ஏற்ற ஒரு லேவி அவர்களுக்கு ஊழியம் செய்யலாம். சரியா? அடைக்கல பட்டணங்கள்னா என்னது? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரிஞ்சவங்க? தவறு செய்கிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற பட்டணம் தான் அடைக்கல பட்டணம். குற்றவாளி யாராவது இருக்காங்கன்னா அதில் போய் அவங்க என்ன செய்யணும்? ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னால் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் ஆக்சிடென்டலாக, ஒரு மண்வெட்டியை தூக்கி எறியும் பொழுது குறுக்க இவர் அறியாமல் ஒருத்தன் வந்துட்டான்னா இவன் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணுகிறவன் என்ன செய்யணும்? நேர ஓடி போய் அடைக்கல பட்டணத்தில், நீங்கள் வாங்க 35 அதிகாரத்துக்கு வாசி, என்ன ஆகும்? 35 6ஆம் வசனம். ஆறு பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். இது லேவியருக்குள்ள பட்டணமும் அடைக்கல பட்டணங்கள் வேற இல்லையா? அவன் கொலை செய்தவன் எதற்காக அடைக்கல பட்டணம் போனோம்? அங்க ஆசாரியன் இருப்பான். அப்போ அங்க போய் ஒரு கோர்ட் நடக்கும். கோர்ட்டில் போய் அவன் ப்ரூவ் பண்ணணும், நான் தற்செயலாக தான் கொண்டேன், பர்பஸாக கொல்லவில்லை. தப்பு செய்தவனும் உண்மையாக தப்பு செய்தவனும் தப்பி போய் அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அங்கே இருக்கிற ஆசாரியன் தான் அதை நியாயம் தீர்க்க வேண்டும். 15ஆம் வசனம் வாசிங்க. அடைக்கல பட்டணங்களால் இருக்க வேண்டும். அடுத்தது, ஒருவன் அடுத்தல ஒருவன் கல்லை எடுத்து இதை நியாயம் தீர்க்கிறது தான் இந்த அடைக்கல பட்டணம். ஒன்று பிசகாக தவறுதலாக கல்லெறியும் பொழுது அதில் நியாய தீர்ப்புகளை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? 36ஆம் அதிகாரம் செலோபேயாத்தின் குமாரத்தியுடைய அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, எனக்கு இந்த பக்கம் நல்ல தண்ணி பாய்கிற இடம் இருக்குது, அதுதான் வேணும் அப்படின்னு. இதோடு எண்ணாகவும் முடிகிறது. அடுத்தது உபாகமம். உபாகமம்னா என்ன புத்தகம்?
உபாகம்னா யாருக்காவது தெரியுமா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்ன? டியூட்ரானமி. என்ன அர்த்தம்? டியூட்ரோநாமஸ், 2 வார்த்தை இருக்கிறது. டியூட்ரோனா இரண்டாவது, நாமஸ் அப்படின்னா சட்டம். அதாவது டியூட்ரானமி அப்படின்னா இரண்டாவது சட்டம், உபாகமன்னா இரண்டாவது சட்டம். நான் சொன்னேன் ஏற்கனவே, பழைய சந்ததியெல்லாம் போயாச்சு. இப்போ இருக்கிறது யாரு? இப்போ இரண்டாவது சட்டம் எதற்காக எழுதப்படுகிறது? ஞாபகப்படுத்துவதற்கு. அப்படிதானா? உபாகமத்தை குறித்து படிக்கிறதுக்கு முன்னால சில இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுக்க வரும்போது, இப்போ எங்க இருக்காங்கன்னா அவங்க, இதுதான் அந்த படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதா இருக்குல்ல, யோர்தான் நதி இருக்கு நடுவில், மோவாப் சமவெளி இருக்கு பாருங்க, சித்தீம் பள்ளத்தாக்கு மோவாப் சமவெளி. இந்த நதிக்கு இந்த பக்கத்துல இஸ்ரவேலர்கள் சேர்ந்திருக்காங்க. அந்த பக்கம் அந்த யோர்தான் நதி தெரியுதா நடுவில்? யோர்தான் நதி தெரியுதா? யோர்தான் நதியில் போட்டுக்க தெரியுதா? அந்த நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் கானான் தேசம். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபால் கெர்சிம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் கில்கால் இருக்குது. இங்க ஒரு கோட்டை மாதிரி இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு சதுரமா கோட்டை மாதிரி இருக்குது கில்காலுக்கு முன்னால. அது என்னது? எரிகோ கோட்டை. அந்த பக்கம் சவக்கடல் இருக்குது. யோர்தான் நதி எங்க இருக்குது? கலக்குது சவக்கடல். மேல இஸ்ரேல் தேசத்துல மேல உள்ள கடல் என்ன கடல்? கலிலேயா கடல். அங்கிருந்து அந்த நதி ஓவர்ஃப்ளோ ஆகி கலிலேயா கடல்ல இருந்து யோர்தான் நதியாக சவக்கடல்ல. இந்த இன்னொரு படம் வச்சிருக்கோம். இந்த யோர்தான் நதிக்கு இப்புறத்துல இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ மோசேக்கு வயசு இல்லை, 120 வயசுல மோசே ஜனங்களை அழைத்து கொண்டு இந்த மோவாப் சமவெளியில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போக வேண்டும். இவங்க 40 வருஷம் வந்தாங்கல்ல. இதுக்கு முன்னால பிரமாணம் எப்ப கொடுக்கப்பட்டது? எப்ப கொடுத்தாரு ஆண்டவர்? எகிப்தில் வச்சு கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க, எங்க வச்சு கொடுத்தாரு? சீனா மலை. எங்க? சமுத்திரத்தை தாண்டின பிறகா அல்லது அதுக்கு முன்னாலேயா? சமுத்திரத்தை தாண்டின பிறகு. ஏன் எகிப்தில் கொடுக்கல? ஏன் எகிப்தில் வச்சு கொடுக்கல? எகிப்தில் அடிமையா இருந்தாங்க வரைக்கும். வேற ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எகிப்துல சொன்ன மாதிரி அடிமையா இருந்தாங்க. 1. 2வது அங்க ஏகப்பட்ட கடவுள்கள். எத்தனை வாதைகள்? 10 வாதைகளும் யாரு தெரியுமா? எகிப்திய கடவுள்கள். ஏகப்பட்ட விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு மத்தியில போய் எகிப்துல, இதான் எகிப்து, இந்த இருக்குதுல்ல எகிப்து, இந்த எகிப்துல அங்க வச்சே பிரமாணம் கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன இன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அங்க உண்டாயிருக்குமா? அங்க எவ்வளவு தேவர்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம ஊர்ல அங்க இல்லையா? நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பாருங்க, 30 முக்கோடி தேவர்களுக்கு மத்தியில் வாழ்கிறது போல. அவங்க அந்த நாட்கள்ல பியூரா கீழ்படி இருக்க மாட்டாங்க. அதனால இவர் என்ன செய்யறாரு? முதல்ல அங்க எகிப்திலிருந்து அவங்கள செங்கடல் வழியாக மீட்டு எடுத்து ஒரு தனி குரூப்பாக வைத்து அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார். ஏன்னா இவங்க பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள்.
கூட்டத்தோட கூட்டமா கொடுத்துருந்தா கோவிந்தா போட்டு போயிருப்பாருங்க. இங்கேயே கீழ்படியல. மோசே இப்போ அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கடந்து வந்த பாதைகளை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பழைய சந்ததி எல்லாம் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க கேட்ட சொல்லுவாங்க. நம்ம ஒரு காரணம் எங்க நாகர்கோவில் பக்கம் உள்ளவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ள நாங்க வந்தோம் கடல் ரெண்டா பிரிச்சுது. ஒருத்தன் சொல்லுவான், நான் கடல்ல ஓரத்துல இருந்த தண்ணியை தொட்டேன், நான் அப்படி மீனை பிடிச்சி இழுத்தேன், என்ன செங்கடல் ரெண்டா பிரிஞ்சுது, எப்போ நாங்கள் மேகஸ்தம்பத்தில் வந்தோம், அக்னி ஸ்தம்பத்தில் வந்தோம், காடைகளை கொண்டு போஷித்தார். திடீர்னு காடை கீழ்காற்று வந்துச்சு, ஆண்டவர் காடைகளை கொண்டு எங்களை போஷித்தார். என்ன அப்புறம் ராத்திரி பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் வந்துச்சு? அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம் வந்துச்சு. தேவன் என்ன வழி நடத்தினாரு. எல்லாம் சொன்னவன் தான். மோசையோட வாழ்க்கை, மோசைட்ட கேட்ட சொல்வாரு, நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் பேலஸ்ல என்ஜாய் பண்ணேன். ஆனா குழந்தையா இருக்கும்போது நானல் பெட்டியில மிதந்து வந்தேன். அவர் சொல்லுவாரு, மீதியம் என்ன காப்பாத்திட்டா வந்தேன். என்ன ஜாலி வாழ்க்கை. 40 வருஷம் எகிப்தில் எல்லாம் படித்தேன். அதனால தான் எனக்கு எல்லா பாஷையும் தெரியும், எபிரேயும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுது. இப்போ இவர் இங்கே வந்து நிற்கும் பொழுது இந்த இடத்துல, இந்த படத்துல மோவாப் சகோதரிகள் நிற்கும்போது அவருக்கு 120 வயசு. 120 வயசுல நிற்கிறாரு. அப்போ முதல்ல 40 வருஷம் எகிப்துல எங்க இருந்தார்? பேலஸ்ல. அந்த காலத்துல பேலஸ் எகிப்துல உள்ளதை இன்னைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ எகிப்துல இருந்த அவர் என்னாச்சுது? ஒருத்தனை கொண்டு போய் கொண்டார், அப்படிதானே? ஒரு எகிப்தியனை கொலை செய்தார். அதனால பார்வோனுக்கு பயந்து எங்க ஓடினாரு? மீதியான் தேசத்துக்கு ஓடினார். ஏன்? அவர் கொலை செய்தார். சகோதரனை கொடுமைப்படுத்தினால. வேற அதாவது குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மோசைக்கு பால் ஊட்டி வளர்த்தது யாரு? அவங்க சொந்த தாய் இல்லையா? அப்ப அந்த குழந்தைய வளர்க்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? டேய் மகனே, கொஞ்சம் வளர்ந்து வரும்பொழுது, நம்ம தாத்தா ஆபரம் இருக்காருல்லப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த இந்த ஊரில் எகிப்துல 400 வருஷம் நம்ம அடிமையாக இருப்போம், அதுக்கு பிறகு ஒரு ரட்சகன் வந்து அவங்கள கூட்டிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்வார். அப்போ நீ அரண்மனையில் வளர்றடா. அப்போ ஒன்னால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வர போகுது. அவங்க அம்மா என்ன ஊட்டியிருப்பாங்க மனசுல? நான் கதையா சொல்றேன், இதையாவது தயவு செய்து மறக்கணும். கதை அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க, மகனே நீ தான். அப்ப மோசே நினைச்சுட்டான், ஒரு மனுஷன் ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை கஷ்டப்படுத்தும் பொழுது எகிப்தியனை கொலை பண்ணுகிறான். அவன் நினைச்சுக்கிட்டான், என்னால தான் ரட்சிப்பு வருது, கொலை பண்ணா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிடலாம். ஆனால் அவன் நினைத்தது வேற. ஆண்டவர் அவனை கொலைகாரம் பட்டத்தை வச்சு அங்கிருந்து அவனை அனுப்பி நேர எங்க போய் நின்னாரு? மீதியான் தேசத்துல. என்ன பண்ணாரு? எத்தனை வருஷம்? வயசு என்ன இப்போ? 80 வயசுல தாத்தாவை வெளியே கொண்டு வர. 80 வயசுல ஜனங்களை வழி நடத்த கொண்டு வந்து இந்த வார வழியில பட்ட பாடுகளெல்லாம் பார்த்து அழுது கீழே விழுந்து, ஒரு இடத்துல மீரியாமுக்கு குஷ்டம் வந்துச்சுது, கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து கொண்டுச்சுது. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அழுகிறார் பாரத்தோடு. நான் பெற்றெடுத்தனா எனக்கு ஏன் அந்த ப்ராப்ளம்? என்கிட்ட எதுக்கு உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தீங்க? நான் உபாகமம் புத்தகத்திற்கான
பேக்ரவுண்ட் பின்னணியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். அப்ப எதுக்கு ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பாரம்? நான் அவர்களை பெற்றெடுத்தேன், என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் குறிப்பிட்டார். ஆண்டவர் சொன்னார், இந்த கணமே நான் அவர்களை அழித்து விடுவேன். உடனே இவர் போய் அழுவார், வேண்டாம் ஆண்டவரே. மோசே இப்போ எல்லாம் அவரோடு நடந்து வந்த எல்லாரும் போயிட்டாங்க. இருக்கிற கூட்டம் எல்லாம் சின்ன பையன். ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், இவனை மாதிரி தம்பிய மாதிரி இருக்கான்னு வைங்க. இவன் இங்க வரும்பொழுது இப்போ 42 வயசுல இருப்பான், அல்லது 45 வயசுன்னு வைங்க. இப்போ அவனுக்கு வயசு என்ன இருக்கும்? 45. இவரெல்லாம் இருப்பான், இந்த சந்ததியெல்லாம் இருக்குது. அவள்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, கடல்ல நடந்து வந்தோம், ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா சொன்னாங்க, மற்றபடி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இருக்கிறது மோசே தனியாக இருக்கு. மோசே இந்த அக்கறைக்கு போக முடியுமா முடியாதா? போக முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அவரை அனுமதிக்கல ஆண்டவர். அப்படிதான். அதனாலதான் இந்த மோவாபின் சம்பவ வழியில உட்கார்ந்துக்கிட்டு அவருக்குள்ள ஒரு பாரம், அழுக. இந்த எய்த்தால இருக்கு பாருங்க, இந்த பகுதி, அந்த பெருசா இருக்கு பாருங்க, கர்சியம் எல்லாம், இதுதான் கானானியர் வாழக்கூடிய இடம். உலகத்திலேயே மட்டரகமான இடம்னா இந்த இடம் தான். ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய அக்கிரமம் நிறைவேறின பிறகு நான் உங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன். மோசே என்ன பண்றதுங்கிறது பார்த்துட்டு, அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள், மிருகங்களோடு புணர்கிறவர்கள், விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துகிறவர்கள், சொந்த குழந்தைகளையே பலி செலுத்துகிறவர்கள், தேவதாசிகள், கோயில்ல டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ், அவங்கள்ட்ட போனா விவசாயம் செழிக்கும். இப்படி ஒரு மோசமான தேசம் அது. இந்த உலகத்திலேயே அந்த நாட்கள்ல வெனரியல் டிசீஸ் உள்ளவங்க வீடியார்கள் இருப்பாங்க. மோசமான எய்ட்ஸ் வியாதி வந்து பாருங்க, அது மாதிரி வியாதிகள் அதிகமாக உள்ள இடம், விக்கிரகங்களை வணங்குகிற இடம். உதாரணத்துக்கு எடுங்களேன், என்னாகமம் 4 அதிகாரம், இல்ல உபாகமம் 4 அதிகாரம் 16 வசனம். எடுத்துக்கொண்டு உருவம் உங்களோட உண்டாக்காத படிக்கும் உங்கள் ஆத்மாக்களை குறித்து. அப்ப என்ன அங்க என்ன நடக்குது? எல்லா விதமான உருவங்களை செய்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இதே இது 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 7ஆம் வசனம், 7ல இருந்து வாசிங்க. என்ன ஏந்தி? உபாகமம் 5:7. வானத்திலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். இந்த 8ஆம் வசனத்திற்கு இதுக்கு முன்னால வாஸ்தவம் இல்ல, அதுக்கு என்ன வித்தியாசம்? 8ஆம் வசனம் சுருக்கமா இருக்குது, நமக்கு முன்னால வாசுது விளக்கமா இருக்குது. அப்படிதானே? ஆண் உருவம், பெண் உருவம் பூமியில் இருக்கிறது. ஆனா இங்க என்ன பட்டிருக்கு? மேலே வானத்துக்கு, கீழே பூமியில். அங்க
யாத்திராம 20 என்ன போட்டுருந்துச்சு? வாசிங்க, யாத்திராம 20. இந்த 10 கற்பனைகள் தொடர்ந்ததில்லை. ஆ ஆ ஆ ஆ உண்டாக்க வேண்டாம். அதே இங்க பார்த்த 8ஆம் வசனத்தில் உள்ளது தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் இந்த 8ஆம் வசனத்திற்கு விளக்க உரை கொடுத்திருக்கு. உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக கொடுத்திருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆண் உருவம், பெண் உருவம், பிராணியின் உருவம், பறவைகளின் உருவம் இப்படின்னு கொடுத்துருக்குது. அப்படின்னா யாத்ராகமம் 10 கற்பனைகள்னா உபாகமம் 10 கற்பனைகளுடைய விளக்க உரை. ஏன் திருப்பி கொடுக்காரு இத? ரிமெம்பர் பண்றது அப்படியா? ஃபாலோ பண்ண ஏன் அதை கொடுக்காம இருந்தா ஞாபகம் இருக்காதா? அப்படிவா வழி. போன வாரம் பாஸ்டர் என்ன மெசேஜ் இருக்காங்க நோட்டை பார்க்கணும்னா இல்லையா? இல்லையா? போன வாரம் இன்னைக்கு உள்ளதை பார்த்து இன்னைக்கு உள்ள பாயிண்ட் எல்லாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலையில் தானே இருக்கிறீங்க. நோட்டு இல்லை, பரவாயில்ல, வெரி குட். சரி, எப்படியா இருக்கட்டும். அதாவது இன்னைக்கு உள்ளது ஓரளவுக்கு சொல்லிடலாம். போன வாரம் உள்ளது நிச்சயமாக சொல்ல முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது, போன மாதம் உள்ளது, அதிலும் இது சந்ததி, புது சந்ததி. புரியுதா? இந்த புது சந்ததிக்கு திருப்பையும் பிரமாணத்தை கொடுக்கிறார் மோசே. ஏன்னா ஒரு வயசான 120 தகப்பன் என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு போகிறாங்க, இந்த பக்கம் அங்கே போய் எப்படி வாழ்வாங்களோ, என்ன செய்வாங்களோ அப்படின்னு அவர் ஒரு இருதயத்தில் உள்ள ஒரு பாரத்தோடு எழுதுகிற புத்தகம் தான் உபாகமம். அல்லேலூயா. 2வது முறை பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த தேசம் அவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, ஆண்டவர் நோக்கம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தான் ரட்சிப்பை கொடுத்து தான் பிரமாணம் கொடுக்குறார். ரட்சிக்கப்படாதவன்ட்ட போய் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்பாரா, நீ ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட இல்லையா? ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு தான் முக்கியமாக வசனம். மீட்டு எடுத்து ஞானசானம் எடுக்கும் பொழுது பாஸ்டர் ஒரு பைபிள் கிஃப்ட் கொடுப்பாங்க. எதுக்கு? இனி உனக்கு கைடன்ஸ் புக்கு இந்த புக்கு தான். அதே மாதிரி எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு பிரமாணத்தை ஆண்டவர் அழகாக கொடுத்து இந்த பசங்க ஒழுங்கா கீழ்படிச்சிருந்தா என்ன அழகா போயிருக்கும் தெரியுமா? 10-11 நாள்ல இதுக்குள்ள போய் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போயிருப்பாங்க, கானான் தேசத்திற்குள்ள. இப்ப நான் சொல்ல வர்றது, அங்க ஃபெயில். அந்த எல்லாம் பார்த்தாங்க. காடையை பார்த்தாங்க, தண்ணியை பார்த்தாங்க, மேகம் பார்த்தாங்க, அக்கினி பார்த்தாங்க, தண்டலைகளை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஆனா இருட்டா மந்த இருதயமுடையவர்களாக காணப்பட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்தது நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது, இங்க இருந்து எங்க போறாங்க? 8ல இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எங்க இருக்குது? மத்திய தரைக்கடல் இருக்குதா? எகிப்து இருக்கு, சீனா பெருவதம் இருக்குது. அங்க ஒரு சின்ன வட்டம் தெரியுது பாருங்க, ஒரு சின்ன வட்டம் தெரியுதா? இஸ்ரேல் தேசம் எங்க இருக்குது?
இந்த பாருங்க, இதுதான் இஸ்ரேல் தேசம். புரியுதா? இப்போ எகிப்துல இருந்து இவங்க அங்க போறாங்க. இதுதான் இஸ்ரேல் தேசம். எங்க இருந்து எப்படி போனாங்கன்னா, எகிப்துல இருந்து இந்த சிவப்பு ஓட்டத்தை பாருங்க, செங்கடலை கடந்து பாருங்க, எப்பப்போ எந்தெந்த புத்தகங்கள் எழுதப்பட்டதுன்னு பார்க்கலாம். யாத்ராகமம் 12 இருந்து எண்ணாகமம் 14 வரை, யாத்ராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் 14 வரை அந்த பயணத்தை காட்டுறேன் பாருங்க. செங்கடலை கடந்து சீனாய் மலை, இதான் சீனாய் மலை கீழே அடிவாரத்தில் வந்து திருப்பி அந்த வழியா போய் இதுல வந்து சேருகிற வரையிலும் எண்ணாகமம் புத்தகம் நடக்கும். எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கு? எத்தனை வருஷம் தெரியலையா? என்ன சத்தமா சொல்லுங்க. 2 வருஷம் கூட இல்லை. சீனாய் மலை அடிவாரத்தில் 1 வருஷம் உட்காந்துட்டாங்க. சரியா? இன்னொரு வருஷம் அந்த பச்சைக்கு, இந்த பச்சை இருக்கு பாருங்க, அதான் சீனாய் மலை. இதுதான் பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு தூரமும் இதுல இருந்து அந்த ப்ளூ லைன் இருக்கு பாருங்க, ப்ளூ வட்டம், அதுல போய் சேர்றது வர 2 வருஷம் தான் ஆச்சு. ஒரே கீழ்ப்படியாம ஜனங்க கடந்து உழந்து எடுத்து அடி வாங்கி செத்து அநேகர் போய் இந்த புதிய தலைமுறை சொல்லணும்ல, அதுல இருந்து அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தேசத்தை வேறு பார்க்க போனீங்கல்ல, 40 எவ்வளவு நாளைக்கு போனாங்க? 40 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 1 வருஷம் வீதம் நீங்க 40 வருஷம் அலைவீங்கன்னு சொல்லி அலைய விட்டோம். அந்த 39 வருஷம் கதை தான் இந்த ப்ளூ லைன். இந்த கடைசியில் இருக்க ப்ளூ, இது சின்ன இடம் தான். அது கடக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 39 வருஷம். 38 வருஷம். முதல் 2 வருஷம் போச்சு. எத்தனை அதிகாரம் அங்க கொடுத்திருக்காரு? 15 6 21 அதிகாரம் தான் மொத்தமே. 38 வருஷ சம்பவத்துக்கு எத்தனை இது கொடுத்திருக்காரு? புரியுதா? 15 இருந்து 36 வரனா எத்தனை அதிகாரம்? மொபைல் வேணுமோ சொல்லு. 20 எவ்வளவு? 26 வருஷம். 15 15 30 15 6 எவ்வளவு? 21. மொத்தமே 26 அதிகாரம் தான் 28 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. ஏன் சொல்ல புரியுதா? லாஜிக்கோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்? அது முக்கியத்துவம் வாய்ந்த இடம். வேஸ்டட் தேர் லைஃப். அது பனிஷ்மெண்ட். புரியுதுங்களா? அப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிறது 40 வருஷம் இங்கெல்லாம் போனாங்க. ஒரு இடம் 40 வருஷமே கிடையாது. 2 வருஷம் தான். ஆதி யாத்ராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ இவைகளெல்லாம் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிங்க் கலர் வட்டம் இருக்கு பாருங்க, அங்கே போய் சேரும் பொழுதுதான் உபாகமம் எழுதப்பட்டது. புரியுதா? எண்ணாகம் 15 36 வரை உபாகமம் எழுதப்பட்டது. எத்தனை வருஷம்? 39 கிட்டத்தட்ட. இதுதான் இந்த இடம். இந்த இடத்த பார்த்துக்காங்களேன். இந்த ஒரு ஆரோ போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல காதேஸ் பர்னேயான்னு ஒரு இடம் இருக்குது. இதுல இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு எவ்வளவு நாள் தெரியுமா? 11 நாட்கள் தான் எடுக்கும். இங்க நடந்து போனாங்கன்னா இந்த பார்டர்ல இருந்து அங்க போனா எவ்வளவு நாள்? 11 நாள்.
ஆனால் இவங்க கீழ்ப்படியாமையினால ஊரை சுற்றி சுற்றி போனாங்க. எத்தனை வருஷம்? 39 வருஷம் அல்லது 38 வருஷம் போனாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இவங்க சுற்றி சுற்றி போனதுனால 13,780 நாட்கள். காரணம் கீழ்ப்படியாமை. நமக்கு அப்படிதான், கீழ்ப்படிஞ்சா இன்னும் சாடி போயிடலாம், இல்லைன்னா கீழ்ப்படியலைன்னா காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். இந்த உபாகமம் புத்தகத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வரும். திரும்ப திரும்ப வரும். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் சுபிட்சி இருக்க வேண்டுமானால் இவைகளெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு இதெல்லாம் மலைகள்லாம் இருக்குது பாருங்க. நம்ம பார்த்தோம் மாதிரி 2 மலைகள் இருக்குது. அதான் மோசே அங்கே சொல்லுவார், நீங்கள் அங்கே தேசத்தில் அங்கே உள்ளுக்கு போகும்பொழுது ஏபால் மலையிலேருந்து என்ன கூறணும் தெரியுமா? கெர்சி மலையிலேருந்து என்ன கூறணும், ஏபால் மலையிலேருந்து என்ன கூறணும்? கெர்சி மலையிலேருந்து ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையிலேருந்து சாபத்தையும். நிறைய படிக்கணும்ப்பா, பத்தாது. நம்ம ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை, நமக்கு பத்தாது. ஆமாம், வீட்டுக்கு வீடு பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்க பாசுங்க, பத்தாது. இப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தால் பத்தாது. வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா, நீங்கள் எடுத்து ஜேம்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் எடுத்து உங்கள் அப்பா அம்மாவும் எல்லோரும் உட்கார வச்சு வா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ஷனை கொடுத்து தியானிங்க. ஆமாம், நான் ஒன்றும் விளையாட்டு சொல்லலை. ஒரு போர்ஷன் எடுத்து அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் கொடுத்து தியானிங்க. அப்படி தான் நடக்கும். நாங்கள்லாம் அப்படி கற்றவங்க தான். என் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பாஸ்டாக இருக்கானே, நான் படுத்துருக்கும் போது என் மேலே வந்து படுத்துருக்கோம், காலம் போட்டு அப்பா 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 ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் அப்பா. அவருக்கு என்ன கதை? பைபிள் கதை தான் சொல்லுவோம், வேறு கதையெல்லாம் விடாது. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மச்சு மச்சுன்னு ஒரு கதையெல்லாம் ஓடிச்சுது. ஆனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்படி தான் படித்து சொல்லணும் எல்லாரும். அதனால் இன்னைக்கு நான் அதனுடைய பலனை காண்கிறேன். அது நம்ம பிள்ளைகளை மாதிரி நீங்கள் வசனத்தில் தேர்ந்தவர்களாக மாற்றி செய்யணும்னா இந்த பிள்ளைகளை அசைக்க முடியாது. ஆமென். சரி, அப்போ அதான் சொல்கிறாரு, ஏபால் மலையிலிருந்து சாபம் கொடுங்க. 27ஆம் அதிகாரம் எடுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். உபாகமே 27. ஆமாம், 27 தான் இருக்கா? இல்லை, 28ஆம் அதிகாரம் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் இருக்குது. அந்த ஏபால் மலை எங்க பாருங்க, இதில் அதுதான். வார்ப்பிக்கப்பட்டதுமான சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் பிரதித்திரமாக. ஆமாம். அடுத்தது, தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லாரும். இப்போ ஆமேன் என்று சொல்லுகிறவன் சபிப்பானா அப்பா அம்மாவை? சபிக்க மாட்டான். புரியுதா? அப்போ இது எல்லாமே இந்த உபாகம புத்தகத்தில் நிறைய இருக்கு. 14ஆம் அதிகாரம் போனீங்கன்னா ஆகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இது 28ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா 28ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 மேன்மையாக வைப்பார். 3ஆம் வசனம். இப்படி நிறைய போகுது. ஆசீர்வாதம் இருக்கும், பின்னால சாபம் வரும். சரி, இது எப்போ எழுதப்பட்டுச்சு? இது சம்பவம் நடந்தது எப்போ?
எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்போ 40வது வருஷத்துக்கு இருக்கிறாங்க. 40வது வருஷம் 11ஆம் மாதத்தில் வந்து நிற்கிறாங்க. இன்னும் 2 மாதம் இருக்கு 40 முடியறதுக்கு. அப்பந்தான் வாசிங்க 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமும் 1:2. சூப்புக்கு எதிராகவும் வந்தபோது இந்த இடத்துல தான் வந்து சொல்றாரு, நோக்கி சொன்ன வசனம். எப்ப சொல்றாரு வாசிங்க? 4ஆம் வசனம். ஆ 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் கடைசி நிமிஷம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா 40 வருஷம் முடிய போகுது. அப்போ ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடங்களை உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் அவங்க வாழக்கூடிய இடம். இது இன்ட்ரடக்ஷன்ல தான் இருக்கிறோம். இப்போ ஒரு படத்தை அந்த பாருங்க. இப்போ இங்கே இருக்கிறாங்க. இவங்க இங்கே இருந்துக்கிட்டு 40ஆம் வருஷம் கடைசியில் மோசே இந்த பூமியை பார்த்து சொல்லுகிறார், மோசமான இடம், நீங்கள் அங்கே எப்படி வாழ போகிறீங்க என்பதை குறித்து மோசே சொல்லுகிற புத்தகம் தான் பாகம். புரியுதா? பாகம்னா அர்த்தம் என்ன? ரெண்டாம் ஒரே அளவுதான் பதில் சொல்லிட்டு. பாகம்னா என்ன அர்த்தம்? 2ஆம் சட்டம். ஏன் கொடுத்தாரு தெரியுதா? புதிய சந்ததியினருக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம். நான் சொன்ன மாதிரி அடுத்த மாதம் வரும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் இல்லை, ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 அதிகாரம் வச்சு அப்படியே வாசித்து வாங்க. சரியா? புரிஞ்சுதா? சரி வாசி. ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்படுத்தின காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உபாகமத்துக்குள் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லத்தக்க ரீதியிலே ஆண்டவரே அதற்குரிய ஆண்டவரே சில காரியங்களை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேசத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த அனுபவங்களை குறித்தும் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே இந்த பாவமான உலகத்தில் வாழ்கிற இந்த சூழ்நிலைகளில் உமக்கேற்ற உமக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழத்தக்க ரீதியிலே கர்த்தர் நீங்க எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மோசையின் மூலம் கர்த்தர் நீங்க ஜனங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை தந்தறினது போல ஆண்டவரே இன்றைக்கும் மங்கள் மூலம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்து நாங்களும் ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவிர ஒரு நாளும் நாங்கள் செய்யாதபடிக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே பரம கானானை நோக்கி ஆண்டவரையுடைய பிரயாணத்தை நாங்கள் தொடர கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அவர்கள் மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வாஞ்சையும் தாகத்தையும் கர்த்தர் தந்தருளுங்க. இன்றைக்கு வந்ததுக்குரிய ஆசீர்வாதங்களோடு அவர்கள் கடந்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மற்ற சபை பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல வாஞ்சைகளை கொடுத்து வருகிற நாட்களில் எங்களோடு இணைந்து உங்க வேதத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம், உங்க பாதுகாவல், உங்க சமாதானம், உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வேதத்தை அறிந்து உங்க பிள்ளைகள் கடந்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. முடகத்தை கோட்டைக்குள்ள முடிமறைத்து காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.